ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருத்துவத்தின்படி வந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரினிட்டி TRINITY ட்ரினிட்டி படி காட் வந்து பார்த்தீங்கன்னா, காட் த ஃபாதர், ஜீசஸ் த சன், அந்த ஹோலி ஸ்பிரிட் 3 பேரும் வந்து ஈக்குவலு. ஓகே. டிவைன் குளோரி, டிவினிட்டி, குளோரி, மெஜஸ்டி, பவர் அண்ட் ரேங்க் எல்லாத்துலயுமே என்னது? தே ஆர் நாட் 3 காட்ஸ் பட் 1 காட் ஆஃப் ப்ளூராலிட்டி வித்தின் யூனிட்டி. என்ன சொல்ல வரீங்க? புரிய மாட்டுது சொல்லலாம். ப்ளூராலிட்டி வித் யூனிட்டி, வித்தின் யூனிட்டி சொல்லி ஏதோ ஒரு புது கான்செப்ட் சொல்றாங்க. ஓகேவா? ஈக்குவல் இந்த காரியத்திலலாம் ஈக்குவலா இருக்காங்க. யாரு? இந்த 3 பேரும். ஓகே. ஸோ நம்மளுக்கு மோனோதியிசம் தான், ஒரே காட் தான். ஆனா 3 வகையில இருக்காங்க. ஓகே. ஆனா 3 பேரும் என்னது? ஒரே ஆள் தான். அதுதான் வந்து ட்ரினிட்டியோட கான்செப்ட். அந்த இதுவே பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி. ஒருத்தன் கிட்ட ட்ரினிட்டின்னு சொல்லிட்டு ஒரு புரஜாதியார் ஒருத்தர் வராருன்னா, அவங்க கிட்ட என்ன புரிய வைப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the father is not the son, the son is not the holy spirit, the holy spirit is not the father is God, the son is God, holy spirit is God. இதெல்லாம் புரியுதா? இது புரியாத புதிர். ட்ரினிட்டி இஸ் a mystery அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப மக்கள் அவங்களே குழப்பம் வந்துட்டு அவங்களே வந்து தப்பா போற ஒரு இது சொல்லி பார்க்குறோம். டைரக்டா தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு, அவருடைய குமாரன் ஒருத்தர் இருக்காரு. 2 பேர் தான் இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். மற்றபடி வந்து தனித்துவமா வந்து திருத்துவம் சொல்லி ஒரு கான்டெக்ஸ்டே இல்ல. திருத்துவம் சொல்றது வந்து ஒரு புறஜாதி ஒரு கோட்பாடா இருக்கு சொல்லி பார்க்குறோம். அது எப்படி உள்ள வந்துச்சு, கோட்பாடு உள்ள வந்துச்சு சொல்றது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இட்டாலியன் சொல்லிட்டு. டெஃபினிஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி சும்மா போடுறேன். இது பார்த்தீங்கன்னா த டாக்ட்ரின் கால் ட்ரினிட்டிசம். இது வந்து எப்படி யார் மூலமா வந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இது லாட்டின் த்ரீ ஃபோல்டு. இது இது பார்த்தீங்கன்னா கோ ஈக்குவல், கோ இட்டர்னல், அப்புறம் சப்ஸ்டெயின் நேட்டபிலிட்டி, சப்ஸ்டென்ஷியபிலிட்டி, டிவைன் பர்சன்ஸ் சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கான்செப்டை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா எப்படி ஹிஸ்ட்ரியில போகணும்னு நினைக்கிறேன். தியாலஜி. ஒரு நிமிஷம், இங்கேயே இருக்கு. ட்ரிப்டாலியன் லெட்டர் ஆத்தர் சொல்லி பார்க்குறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் ட்ரினிட்டி வாஸ் பை இட்டாலியன். ஸோ இவர் தான் என்ன பண்ணார்னா 150லேருந்து 160 வந்து கொண்டு வந்தார் சொல்லி பார்க்குறோம். டிஃபைன்ட் த ட்ரினிட்டி ஆஸ் ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ இவர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ் அ லாட்டின் ரோமன் ப்ரொவின்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கால வாழ்ந்த ஒரு கன்வெர்ட், கிறிஸ்துவத்துக்கு கன்வெர்ட் ஆன ஒரு ஆள். ஓகே. அவர் என்ன பண்ணாருன்னா இந்த திருத்துவத்தின் கான்செப்ட் வந்து கொண்டு வந்தார் சொல்லி பார்க்குறோம். ஓகே. இது ஆதி திருச்சபையில வந்து இந்த மாதிரி கான்செப்டே இல்லை. ஒன்ஸ் அவங்க யூதர்களுடைய கான்செப்ட்லையும் பார்த்தீங்கன்னா திருத்துவம் சொல்லி கிடையாது. ஒரே ஒரு தேவன் மட்டும் தான் இருக்காரு. இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் சொல்லி பார்க்குறோம். ஓகே. அதனால தான் நம்ம வசனத்தை கூட பார்த்தோம். என்னதுன்னா இயேசு கிறிஸ்து மெசையா சொல்றது தான் என்னது, த சன் ஆஃப் காட் சொல்லி பார்க்குறோம். ஓகே. அது கூட எங்க பார்த்தோம்னா லூக்கா 22 நினைக்கிறேன். 22ல லார்ட் சப்பரு, மவுண்ட் அரஸ்டடு, அப்புறம் அரெஸ்ட் பண்ண பேருக்கு என்ன சொல்றாங்க, இஃப் யூ ஆர் மெஸ்ஸியா, நீ தான் மெஸ்ஸியானா டெல்லஸ் சொல்லி யார் கேட்குறாங்கன்னா அந்த வேத பார்வை டீச்சர்ஸ் ஆஃப் த லா கேட்குறாங்க சொல்லி பார்க்குறோம். டீச்சர்ஸ் ஆஃப் த லா கேட்குறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பட் ஃப்ரம் நவ் ஆன் யூ வில் see the son of man seated at the right hand of the mighty God. தேவனுடைய வலது பஸ்ல உட்காந்துருப்பா சொன்ன உடனே அந்த 110 சங்கீதம் 110:1 சொன்ன உடனே இவங்க கேட்குறாங்க, அப்பனா வந்து தென்
ஆர் யூ தென் த சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரனா சொல்லி கேட்கிறாங்க. இப்போ மெஸ்ஸியா தேவனுடைய குமாரன் சொல்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? வேத பார்க்கிறதுக்கு, யூதர்களுக்கு. ஓகே, அவர் கடவுள் சொல்ல, அவர் தேவனுடைய குமார் தான் சொன்னாங்க தவிர கடவுள் சொல்ல. சொல்றது இங்க வெளிப்படையா யூதர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்த யூதர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியுது சொல்லி பார்க்கிறோம். சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இல்ல நான் தான் கடவுள் சொல்ல. அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து தேவனுடைய குமாரன் சொல்றதுதான் வந்து என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இதை சொன்ன உடனே தான் அவங்க சொல்றாங்க, அவனோட வாயிலே வந்துருச்சு, இதுக்கு மேல எந்த ஒரு இது கிடையாது சொல்லிட்டு அவனை சிலுவைக்கு பாத்துருவான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அவரை வந்து என்ன பண்றாங்க? சிலுவையில் அரைஞ்சிடறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சரி. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, இந்த ட்ரினிட்டி சொல்ற அந்த கான்செப்ட் படி நம்ம ஆரம்பத்துல மேல என்ன பார்த்தோம்னா, கோ ஈக்குவல், கோ இட்டர்னல், அப்புறம் கோ சப்ஸ்டன்ஷி substantiation. The term derived from the Latin, denotes identification of the essence and split difference in aspect. ஓகே, ஏதோ ஒன்று சொல்றாங்க. இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஈக்குவல், கோ இட்டர்னல், அப்புறம் கோ எக்ஸிஸ்டிங் சொல்றதா கோ சப்ஸ்டன்ஷியபிலிட்டி சொல்லி பார்க்குறோம். ஸோ கோ ஈக்குவல் சொல்ல பார்க்கும்போது வசனங்கள் அப்படிதான் இருக்கா? இயேசு கிறிஸ்துவும் தேவனும் வந்து ஒரே சமமானவரா சொல்லி பார்த்தீங்கன்னா, வேணா படிக்கலாம் சில வசனங்கள. ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26, 27. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். ஓகே, இப்ப என்ன, இது வந்து இயேசு கிறிஸ்து வந்து வெற்றி பெற்று பரலோகத்துக்கு போயிட்டார். ஓகே, அப்ப திருத்துவ மக்கள் சொல்றபடி பூமியில இருக்கும் போது மட்டும் தான் இயேசு கிறிஸ்து குமாரனா இருந்தார். பரலோகம் போயிட்ட பிறகு என்ன ஆயிட்டாரு? அவர் வந்து தேவனோட ஆயிட்டாரு. கோ ஈக்குவல், எல்லாத்துலயும் ஈக்குவல் சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப ஏன் வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரத்தை தேவனிடத்தில் இருந்து என்ன பண்ணாரா? பெற்றுக்கொண்டார். அத்தாரிட்டி ஃப்ரம் ஃபாதர். யார் பெற்றுக்கொண்டா? சொல்லுவது இயேசு கிறிஸ்து. ஐ ஹாவ் ரிசீவ்டு சொல்லுவது இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். இப்போ கொஸ்டின் அதுனா, இப்ப நம்மளும் வந்து அத்தாரிட்டி வந்து யார்கிட்ட பெற்றுக்கொள்றோமா? இயேசு கிறிஸ்து இருந்து பெற்றுக்கொள்றோமா? ஜெயம் கொள்ளுகிறவனும் அவனுக்கு நான் என்ன பண்றேன்? நான் எப்படி வந்து பிதா இடத்துல அதிகாரம் பெற்றுக்கொண்டனோ அதே போல நான் என்ன பண்றேன்? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் வந்து ஈக்குவலா இருந்தாங்கன்னா, அப்ப நம்மளும் இயேசு கிறிஸ்துவும் ஈக்குவலா சொல்ற பாயிண்ட் நம்ம கேள்வி டைரக்டான கேள்வி வைக்கிறோம். ஓகேவா? அப்படி பாத்தீங்கன்னா அதிகாரத்தை பெற்றுக்கொள்றவங்க என்னது? கண்டிப்பா வந்து அதிகாரத்தை கொடுக்கறவங்களோட ஈக்குவலா இருக்க முடியாது. ஓகேவா? பாத்தீங்கன்னா ஹையர் பீயிங், யார் ஹையர் பீயிங் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அதிகாரத்தை கொடுக்கறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட மேனேஜர் இல்ல கம்பெனியோட ஓனர், அவர் தான் என்ன பண்றாரு? அந்த கீழே வேலை செய்யற சபார்டினேட்ஸ் கிட்ட வந்து இந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. நீங்க அங்க போய் வேலை செய், இந்த இதை இத்தனை பேரை நீ வந்து ரூல் பண்ண, பாத்துக்கோ, 10 பேரை நீங்க வந்து வைஸ் பிரசிடண்டா இரு, இங்க வந்து நீ வந்து சீஃப் டைரக்டரா இரு சொல்லி அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் வந்து ஹையஸ்ட் டாப்ல இருக்காரு. மற்றபடி கீழே வந்து இயேசு கிறிஸ்து இருக்காரு சொல்றதா நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். தவிர அதை எப்படி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவர் வந்து என்ன பண்றாரு? அதிகாரத்தை வந்து மக்களுக்கும் வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சிஷியர்களுக்கு இல்லைன்னா வந்து அவர் விசுவாசிக்கிற மக்களுக்கு, ஓகே, சபைக்கு கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எஜமான் சொல்லும் போது யாருன்னா அத்தாரிட்டி வச்சிருக்கிறவங்க சொல்லி பார்க்கிறோம். அத்தாரிட்டி வச்சுட்டு அதிகாரத்தை கொடுக்குறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஈக்குவல் கிடையாது சொல்லி இந்த வசனத்திலே நமக்கு தெரியுது. இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருக்கும்போது, ஓகே, பரலோகத்துல இருக்கிறாரு, வெற்றி பெற்று போயிட்ட பேர் கூட பாத்தீங்கன்னா அதிகாரத்தை தேவன் தான் வச்சிருக்காரு தவிர அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவரா தான் இயேசு கிறிஸ்து இருக்கார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சரி. அடுத்தபடியா நம்ம படிக்க வேண்டியது 2 பேதுரு 1:17. 2 பேதுரு 1:17. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மலையிலிருந்து மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவருடைய கூட நாங்கள் பரிசுத்த பருவதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஓகே, இப்போ
பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அந்த கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொண்டார். ஓகே, யார் பெற்றுக்கொண்டார் சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டாராம். ஓகே, அப்போ கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொண்டது வந்து இயேசு கிறிஸ்து. யார் கொடுத்தது பார்த்தீங்கன்னா தேவன். அப்ப பார்த்தீங்கன்னா எங்க ஈக்குவலா இருக்காங்க. இப்ப தேவன் வந்து கனத்தையும் மகிமையும் கொடுக்கலன்னா அவர் பெற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, அப்ப கொடுத்தவர் தான் பெரியவர் சொல்லி பாக்குறோம். ஓகே, அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கனத்தையும் மகிமையும் என்றென்றைக்கு ஒரேவர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அது வெளிப்படுத்தல கூட நம்ம பார்க்கலாம். ரெவலேஷன் 5ஆம் அதிகாரம் 5 இல்ல 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சூத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். சோ இங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இங்க நான் பாக்குறோம். என்னதுன்னா அவரே கனமும் மகிமையும் பெற்றுக்கொள்றவர் சொல்லி பார்க்கிறோம். கன மகிமை சொல்லும் போது என்னது கன மகிமை சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்க எக்ஸாம்பிள், யூ ஆர் worthy, O Lord and God, to receive the glory and honor. ஓகே, கனம் மகிமை வல்லமை சொல்லி பார்க்கிறோம். நீர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனீர் சொல்லி பார்க்கிறோம். எல்லாத்தையும் உண்டு பண்ணவர் தேவன் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அடுத்து 3வது பாயிண்ட் நம்ம பாக்குறது என்னதுன்னா who lives for ever and ever. இது என்றென்றைக்கும் சதாகாலம் உயிரோடு இருக்கு சொல்லும் போது 3 பாயிண்ட் சொல்றாங்க. என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கன மகிமை பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ சங்கீதம் 8ஆம் அதிகாரம் அதுல வந்து 5ஆம் வசனம் படிக்கலாம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இது புரியல நம்மளுக்கு. இன்னும் மகிமை கனம்னா எதை குறிக்குது? முடிசூட்டினீர் சொல்லி போட்டிருக்கு, நம்மளுக்கு சரியா புரியல. அடுத்த வசனம் படிங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஓகே, ஏதோ ஒரு ரூலர்ஷிப் கொடுக்கறதா மகிமை கனம் சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்டா? எல்லாத்தையும் அவங்க பாத கீழ் உண்டு பண்ணிடு கொடுத்தீர் சொல்லி பாக்குறோம். யாருக்கு இது சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம் படிங்க. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். போதும். அப்ப யார பத்தி பேசுறாங்க? மனிதர்களை பத்தி, மனுஷங்களை பத்தி. அவங்க நினைக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். நீங்க அவனை வந்து தேவதூதர்களோடு சற்று சிறியனாக்கி கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர். எல்லாவற்றுக்கும் அவனை ஆளுகை ரூலரா வச்சு, அந்த ரூலரா வச்சு, கிங் மாதிரி வச்சு அவனுக்கு பாத கீழ் எல்லாத்தையும் வைக்கிறது. அப்படியே 7 படிங்க, 7-8 படிங்க. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்தின் உச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். ஓகே, பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். இந்த வசனம் படிக்கும்போது நம்மளுக்கு என்னவோ வந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் படிக்கிற மாதிரி இருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் உச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஓகே, அப்போ ஆதாமுக்கு வந்து இந்த பூமி எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு இந்த பூமியில வந்து கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார். முடிசூட்டினார் என்னது? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கு. கிரவுண்ட் என்னது? ராஜா, கிரவுன். அப்ப கனம் மகிமை சொல்லும்போது ராஜாவா என்ன பண்றாரு?
இந்த பூமியில வந்து ஆதாம வந்து வைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இந்த அண்டஸ் இந்த பூமியை எல்லாத்தையும் அவன் பாத கீழே வைக்கிறார். பாதத்து கீழேனா என்னது? எல்லாத்தையும் ஆளுகை செய்யறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு கொள்ளுங்கள், மீன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும், மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆதாம் ஏவாளை வந்து அவர் வந்து ஆசீர்வதித்து வைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? மனிதர்கள். அப்போ கிங், அப்போ குளோரி அண்ட் ஹானர் சொல்லும் போது அது எதை குறிக்க சொல்லி பாத்தீங்கன்னா கிரவுண்ட், ஒரு ராஜாவா குறிக்க சொல்லி பார்க்கிறோம். ஒரு ராஜாவா வந்து ஆளுகை செய்யறதை வந்து குறிக்க சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில நம்ம வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அப்ப நம்மளுக்கு புரிஞ்சிச்சு குளோரி அண்ட் ஹானர் சொல்லும் போது என்னது, ஒரு ராஜாவா நியமிக்கப்படுறது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்ப தேவன் வந்து என்றென்றைக்கும் என்னவா இருக்கிறான், ராஜாவா இருக்கிறான். ஓகே, த்ரோன் சிங்காசனம் who lives for ever and ever. ஓகே, அவர் என்றென்றும் ராஜாவா சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப அடுத்த அடுத்த டாபிக், நான் அடுத்த பாயிண்ட் நம்ம இங்க வர்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாம் வந்து அந்த ராஜத்தன்மையை வந்து இழந்துடுறான். எது எது இழக்க செய்து சொல்லி பாத்தீங்கன்னா மரணம். கரெக்டா? ஒரு ராஜா வந்து இருக்கிறாரு, அவர் வந்து இறந்து போயிட்டாருன்னா என்ன ஆயிடும், அவர் ராஜ்யம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த மரணத்தை கொண்டு வந்தது யாரு? சாத்தானு. ஓகே, பொய்யாகிய சாத்தான் மனித மனித கொலைபாதனா இருக்கிறான். அந்த மரணத்தின் அதிகாரியா வந்து யார் ஆயிட்டா சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தான் ஆயிட்டா சொல்லி போகிறோம். கரெக்டா? வேணா அது கூட படிக்கலாம். என்னன்னா எபிரேயர் 12 சாரி 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இப்ப விடுதலை ஆயிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து மரணத்துல இருந்து விடுதலை வந்துருது, நித்திய ஜீவனம் வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமை என்னது, ராஜாக்கள். ஓகே, ஆளுவர்கள் வந்து ஆளுகையே வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்துருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் கிரவுண்ட் வித் க்ளோரி அண்ட் ஹானர். எப்படி யார மனிதர்களுக்கு வந்து தேவன் என்ன பண்ணறான், உங்களை ராஜாக்களா வச்சாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இந்த பூமியில அந்த மகிமை வந்து வருது சொல்லி பார்க்கிறோம். இதுதான் இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, மனுக்குலத்துல வந்து ஆதாம் புலியே வந்தார் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் 9ஆம் வசனத்துல, அதே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மரணத்தை வந்து ருசி பார்த்து அந்த ஈக்குவலா தேவ சற்று சிறியவராக வந்து ஆதாம் இழந்து போன அந்த ஜீவனை திருப்பி கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தண்ணியை ஒப்பு கொடுத்து மரணித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் என்ன பண்றாரு, மனுக்குலத்துல இருக்கிற அந்த மரணத்தை நீக்கிறார் சொல்லி போகிறோம். அப்படி நீக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆதி ஆமத்துல நம்ம வெளிப்படுத்தல நம்ம பாக்குற மாதிரி தேவன் என்ன பண்றாரு, என்றென்றைக்கும் அரசாங்கம் பண்றாரு. who lives for ever and ever. ஓகே, அந்த மாதிரி மனிதர்களே என்ன ஆகுறாங்க, who lives for ever and ever ஆகுறாங்க சொல்லி பார்க்கணும். அந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? கிங்கா இருக்காங்க, கிங் ஆனா வந்து அந்த ஆளுகை இழந்துறாரு. யாரு? மனிதன் இழந்துடுறா சொல்லி பார்க்கிறோம். ஆனா வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, அந்த மீட்பின் திட்டத்தை கொடுத்து அது மூலமா திருப்பி ஜீவனை வந்து என்னென்றைக்கு வைக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். அது மூலமா அவன் என்ன பண்றான், அந்த ஆளுகை தன்மையை வந்து பெற்றுக்கொள்ற சொல்லி பார்க்கிறோம் மனிதன். ஓகே, சோ எப்படி வந்து தேவன் வந்து அந்த மகிமையும் கனமும் வந்து அந்த ராஜாவா அண்ட சராசத்துக்கு இருக்காரோ, அதே போல பூமியில வந்து மனிதன் வந்து இருக்கிறதுக்காக தேவன் வந்து வழி செய்யறா சொல்லி பார்க்கிறோம். அது சாத்தான் வந்து பறிச்சுட்டான், அவனை வந்து வஞ்சித்து என்ன பண்றான், மரணத்துக்கு கொண்டு போயிட்டான். அந்த மரணத்துல இருந்து அதிகாரியாக்கிய பிசாசனானே தனது மரணத்தினாலே வென்று இயேசு கிறிஸ்து வந்து காப்பாத்துறா சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம இங்க பாக்குறது. அது மட்டும் இல்லாம தேவன் வந்து பாத்தீங்கன்னா அனாதியான தேவன், அவர் என்றென்றும் வாழ்றார், என்றென்றும் ராஜாவா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இஸ் அலோன் இம்மார்டல் சொல்றது இங்க நம்ம பாக்குறோம், அவர் கிரியேட்டரா இருக்கா சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் சரி 2 இல்ல 4 இயேசு கிறிஸ்து 1 பேதுரு சரி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அங்க பாத்தீங்கன்னா he received honor and glory from God சொல்லும்போது அவர் என்ன ஆயிட்டாரு, honor and glory from God யாரு தேவன் கிட்ட பெற்றுக்கொண்டாரா, when the voice came down from came to him from the majesty glory saying this is my son. இவர் என்ன சொல்லுவோம், இவர் பிரியமா இருக்கிற இவர் சொல்றதை கேளுங்க சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா இவரும் வந்து பாத்தீங்கன்னா மகிமையும் கனம் பெற்றுக்கொண்டவரா இருக்கா சொல்லும்போது இவரு தேவன் ராஜ்யத்துல என்ன நடக்கும் சொல்றதுதான் வந்து என்ன பண்றது, இந்த மறுரூப மலையில காட்சி தராங்க. கரெக்டா?
சீக்ரெட் மவுண்டன். இது நடந்த நிகழ்வு எங்க நடந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரம் அந்த டிரான்ஸ்பிகரேஷன்ல. ஓகே, மவுண்டன். இங்க நிற்கும் சிலர் 16ஆம் அதிகாரம் 28ல நம்ம என்ன படிச்சோம்னா, இங்க நிற்கும் சிலர் மனுஷகுமாரன் தேவன் ராஜ்யத்துக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து மரிப்பதில்லை சொல்லி சொல்றாரு. ஓகே, எபிரே சாரி கிரேக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோடெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸே கிடையாது. இதான் ஒரிஜினல் கோடெக்ஸ். நம்பர்ஸ் மாதிரி அதிகாரங்கள் கிடையாது, அடுத்த அதிகாரங்கள்லாம் கிடையாது. ஓகே, நம்பரும் கிடையாது. டைரக்டா அப்படியே எழுதிட்டே இருக்காங்க, அப்படியே படிச்சுட்டு போறாங்க. இது நம்மளோட எளிமைக்காக தான் என்ன பண்றாங்க, அந்த நம்பர் சிஸ்டம் போட்டிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, 1 2 3 4 அதிகாரங்களும் அப்படி போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்க இங்க நிற்கும் சிலர் சொல்லும்போது இங்க யார் நிக்கிறா சொல்லி பார்த்தீங்கன்னா சீஷர்கள் நிக்கிறாங்க. ஓகேவா? ஜீசஸ் செட் டு ஹிஸ் டிசைபிள்ஸ். அப்ப இந்த சீஷர்கள்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, மரணத்தை காண மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் வர்றதுக்கு முன்னாடி. ஓகே, அப்ப என்ன பண்றாருன்னா அடுத்த வசனத்துல, ஓகே, அடுத்த வசனத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆஃப்டர் 6 days இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சில பேரை சொல்லும்போது பேதுரு, யோவான், யாக்கோபு அவங்களை என்ன பண்றாருன்னா கூட்டு போயிட்டு மருவ மலையில வந்து அவர் ராஜ்யத்துல எப்படி இருப்பார் சொல்றதை வந்து காமிக்கிறாங்க. ஓகே, ஏன்னா அங்க சொன்னப்பட்டது என்னது, ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து காரணம் பண்ணி முன்னாடி இது பண்றது இல்லை சொல்லி சொல்றாங்கல்ல, மரிப்பதில்லை சொல்லி சொல்றாங்க. ஓகே, ராஜ்யத்தில் சன் ஆஃப் மேன் கம்மிங் இன் தி கிங்டம். ஸோ அதுதான் என்ன பண்றாங்கன்னா காமிக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். இதனாலதான் இங்க 9ஆம் வசனத்துல என்ன பார்க்குறோம்னா இட் இஸ் அ விஷன். இது ஒரு ட்ரீம் விஷன் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அது வசனம் கூட பார்க்கலாம். மத்தேயு 17:9. நம்ம இது ரொம்ப டீட்டெயில்டா போறோம். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். தரிசனம் அப்ப எந்த தரிசனம் சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து வரத தரிசனம். ஓகே, அப்ப தேவன் ராஜ்யத்துல அவர் வந்து கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்றவரா வரப்போறாரு. ஓகேவா? யூ வில் see the son of man sitting at the right hand of God சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அந்த கனத்தை மகிமையை தான் சொல்றாங்க. ஓகே, received honor and glory from God சொல்லும்போது பாத்தீங்கன்னா ராஜாவா வர்றது. ஓகேவா? எல்லா நாமத்துக்கும் மேல உயர்த்தப்பட்டு, அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம சங்கீதத்துல கூட படிக்கிறோம்ல, சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல நான் என்னுடைய ராஜாவை வந்து நான் என்ன பண்றேன், ஜியோன்ல நான் வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஐ ஹவ் இன்ஸ்டால்ட் மை கிங் ஆன் ஜியோன் த மவுண்ட் ஹோலி மவுண்டன். சங்கீதம் 2ஆம் அதிகாரம். இன்ஸ்டால் மை கிங். He said to me, you are my son, today I have become your father. இன்று நான் வந்து உங்களுக்கு பிதாவா இருக்கிறேன், நீ எனக்கு குமாரனா இருக்கிறாய் சொல்லி சொல்றாரு. ஓகே, ஸோ அந்த காரியங்களை வந்து பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யத்துல நடக்கிற வேண்டிய ஒரு காரியங்களா இருக்கு. அந்த மகிமை கனம் சொல்றது அங்க பாயிண்ட். அப்ப இதை பெற்றுக்கொள்றது யார் சொல்லி பாத்தீங்கன்னா பிதா கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்றாரு. ஓகே, ராஜாவா வருது. சோ இது எல்லாத்தையுமே பண்றது யார் சொல்லி பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான். ஓகே, அதனாலதான் நம்ம வந்து ஐசையா 9ஆம் அதிகாரம் அங்க 6ஆம் வசனத்துல நம்ம படிக்கும்போது கூட நம்ம என்ன பாக்குறோம்னா ஃபார் டு us a child is born, நமக்கு ஒரு குமாரன் பிறந்தாரு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோல் மேல் இருக்கும். the government will be on his shoulders. அவருடைய நாமம் வந்து அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், மைட்டி காட், வல்லமையுள்ள பிதா, அப்புறம் சமாதான பிரபு, நித்திய பிதா, சமாதான பிரபு சொல்லி போட்டிருக்கு. அடுத்தபடியா அவருடைய ராஜ்யத்துக்கு அவருடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து முடிவில்லை சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அண்ட் பீஸ் தேர் வில் பி நோ எண்ட், அதுக்கு முடிவில்லை சொல்லி பார்க்கிறோம். அவர் தாவீதின் சிங்காசனத்திலே வந்து இருப்பார் சொல்லி பார்க்கிறோம். அவர் ராஜ்யம் ஓவர் ஹிஸ் கிங்டம், அவர் ராஜ்யம் வந்து நீதியின் செங்கோலா இருக்கும், நீதி நியாயம் உள்ளதா இருக்கும், அண்ட் ஃப்ரம் டைம் ஆன் ஃபார் எவர், எப்பயுமே இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு யார் செய்வா சொல்லி பார்த்தீங்கன்னா the zeal of the Lord Almighty will accomplish this. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம அப்பா வந்து நம்ம பிறக்கும்போது வந்து எல்லாம் ஒரு பையன் குழந்தைய பிறக்கும்போது இந்த குழந்தைய நான் வந்து நல்லா படிக்க வைப்பேன் சொல்லி என்ன பண்றாரு, ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து பூமிக்கு அனுப்புறாரு. அனுப்பும்போது இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னு சொல்றது என்னது, தேவனுடைய திட்டமா இருக்கு. ஓகே, அது செஞ்சு முடிக்கிறது யாரு, the zeal of the Almighty will accomplish this. Almighty இங்கே யாவே, LORD கேபிட்டல் லெட்டர், கர்த்தர் வந்து இதை செய்து முடிப்பார். யாருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதனால்தான் தேவ திட்டம் செய்தா நான் வந்தேன்னு சொல்லி கூட யார் சொல்றா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதை நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்திருக்கோம். ஹீப்ரு 10ஆம் அதிகாரத்துல
அதுல நம்ம படிக்கும்போது இங்க நம்ம பார்க்குறோம் 7ஆம் வசனத்துல தென் ஐ செட் ஹியர் ஐ ஆம் இதோ நான் வருகிறேன். இட் இஸ் ரிட்டன் அபவுட் மீ புத்தக சொல்ல என்னை பத்தி எழுதிருக்குது. ஐ ஹவ் கம் டு டூ யுவர் வில் மை காட். உங்க சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் தேவனே சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்குறோம். ஓகே. சோ இந்த இந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்றாரு, இந்த பிளான திட்டத்தை வந்து போடுறாரு. அதை செயல்படுத்துறது யார் சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா குமாரன். ஓகே. எல்லா வகையிலயும் வந்து ஹெல்ப் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா குமாரன் இருக்காரு. பிதாவுடைய திட்டமா இருக்கு. ஓகே. இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல. அப்போ அந்த கனம் மகிமை வந்து தேவன் வந்து என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதான் நம்ம இங்க பாக்குறது கனம் மகிமை. ஓகே. அடுத்தபடியா வந்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது ரொம்ப டீட்டெயிலா இருந்ததா ஜிபின்? எல்லாம் ஓகே தானா? ஓகே தான். எபேசியர் 2 அதிகாரம் 2:17. சாரி, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய 17 சொன்னீங்கல்ல? நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நான் நம்மை போதும். இங்க என்னதுன்னா திருப்பி ஸ்லோ படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன். ஓகே. தேவன் சொல்லி பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலர்களுக்கே வந்து தெளிவு இருந்தது என்னதுன்னா பிதாவாகிய தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய தேவன். அவர் வந்து இயேசு கிறிஸ்து குமாரன், அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவோடைய தேவனாவும் இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அந்த சிலுவையில் அறையப்படும் போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லி கேட்கிறார்ல, மை காட் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லி மத்தேயு 27:46, மார்க் 15:34 அங்க சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இப்ப தேவன் சொல்லும்போது யாரை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் அவர் தான் வந்து கூப்பிடுறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இது பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு இப்ப இந்த எபேசி எழுதுனதெல்லாம் இயேசு கிறிஸ்து பரலோகத்துல தான் இருக்காரு. ஓகே. பரலோகத்துல இருக்கும்போது கூட என்ன சொல்றாரு கரெக்டா, இயேசு கிறிஸ்துவோடைய தேவன் சொல்லிதான் பவுலும் எழுதுறாரு, அட்ரஸ் பண்றாரு. ஓகே. சோ அப்போஸ்தலன் பவுல் வந்து தப்பா பேசுறாரா இங்க சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போஸ்தலன் பவுல் யாருனால கற்றுக்கொள்ளப்பட்டவர், யார் கற்றுக் கொடுத்தா அப்போஸ்தலன் பவுலுக்கு? பரிசுத்தாவி மூலமும் இயேசு கிறிஸ்து டைரக்டா கத்துறாரா? படிங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 12ஆம் வசனம். கலாத்தியர் 1:11-12. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே டைரக்டா டீச் பண்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து திருத்துவம் இருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா அப்புறம் ஏன் வந்து இங்க பவுல் வந்து இந்த மாதிரி எழுதணும்? ஓகே. இயேசு கிறிஸ்துவின் தேவன் சொல்லி எழுதணும். அங்க வந்து இயேசு கிறிஸ்து இவங்களை ஈக்குவல் எழுதிக்கலாம்ல. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வசனங்களே எங்கேயுமே பவுல் வந்து சொல்லவே இல்லை சொல்லி பார்க்கணும். ஓகே. அதே நேரத்துல அங்க யோவான் சொல்லப்பட்டதும் நம்ம வந்து தப்பான வசனம், அதை வந்து சேர்க்கப்பட்ட வசனம் சொல்லி நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. வேணா திருப்பி அப்படி பார்க்கலாம். ஆனா பார்த்துட்டோம். என்னதுன்னா இந்த சுவிசேஷம் வந்து நாட் ஆஃப் ஹியூமன் ஒரிஜின். ஓகே. மனுஷங்கள் யாரும் கற்றுத்தரவில்லை. ஓகே. எந்த மனுஷங்கிட்டையும் நான் போகவும் இல்லை, யார்கிட்டையும் நான் கத்துக்கவும் இல்லை. ஓகே. இது டைரக்டா எனக்கு வெளிப்படுத்தினது இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை கேட்டுதான் என்ன பண்றாரு, இவர் டைரக்டா பேசுறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இப்போ திருத்துவதை கூட நம்ம வந்து டக்குன்னு பாத்துறோம்னா காமிச்சிடுறேன். அதுனா யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா for the there are three that testifies: the spirit, water, blood. ம். ஆவி, ஜலம், ரத்தம். த்ரீ இன் ஒன். அந்த த்ரீ ஆர் ஒன், மூன்றுவே ஒன்று சொல்லிதான் போட்டிருக்கு தவிர ம்ஹும். பிதா குமாரன் பரிசுத்தவி சொல்லி எங்கேயுமே போடல. ஓகேவா? ம். இது வந்து பாத்தீங்கன்னா அதான் இப்ப இருக்கிற 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் சாரி ம்ஹும். 7ஆம் வசனம். அந்த இதுல பார்த்தோம்னா என்ன போட்டிருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இது வேல்கேட் லேட் மேன்ஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் வேல்கேட் டெஸ்டிஃபைஸ் இன் ஹெவன் சொல்லி போட்டு இந்த வார்த்தைகள் இருக்கா, இந்த வார்த்தைகள் பிதா குமாரன் பரிசுத்தவி சொல்லிட்டு பிதா ம்ஹும். வார்த்தை பரிசுத்தவி சொல்லி போட்டிருக்கு. ம். அந்த த்ரீ ஆர் தீஸ் த்ரீ ஆர் ஒன் அண்ட் தீஸ் ஆர் த த்ரீ த டெஸ்டிஃபைஸ் ஆன் எர்த் சொல்லி போட்டிருக்கு. ஆனா என்னதுன்னா இது வந்து நாட் ஃபவுண்ட் இன் எனி ஆஃப் த மேன்ஸ்கிரிப்ட்ஸ் பிஃபோர் 14th century. 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணப்பட்டது, இந்த வார்த்தையே வந்து இந்த 8வது வசனமே என்னது ஆட் பண்ணப்பட்டது சொல்லி பார்க்கணும். ஓகே, 8 சொல்றது மட்டும் இந்த 7 8 இந்த இதுவே வந்து ஆட் பண்ணப்பட்டது சொல்லி பார்க்கணும். ஒட்டுமொத்த வசனமே ஒரு வசனமே ஆட் பண்ணப்பட்டிருக்கு திருத்துவத்தை உள்ள நுழைக்கிறதுக்காக. அப்ப எந்த அளவு வந்து சாத்தான் வந்து துணிகரமா வந்து செயல்பட்டிருக்கா சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, அந்த பொய்யை வந்து இந்நாள் வரைக்கும் அந்த நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்டா பாக்குறோம். இப்ப நம்ம கோ ஈக்குவல் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இப்ப பார்த்தோம். பிதா வந்து எப்பவுமே பெரியவரா இருக்காரு, அவர் வந்து அதிகாரத்தை கொடுக்குறாரு. ஈவன் இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா தன்னில் தன் ஜீவன் உள்ளவரா. ஓகே, யோவான் 5ஆம் அதிகாரம் 26 27 படிங்க. 26, 27. யோவான் ஏனெனில் 5:26. பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்கிறார். பாருங்க, அருள் செய்கிறார். கிராண்டட் கிராண்டட்னா என்னது, கொடுக்கிறார். ம்ஹும். பிதாவும் என்ன பண்றாரு, கொடுக்கிறார், கிராண்ட் பண்றாரு. ஓகே, அருள் செய். அது ஆரம்பத்துல யாருக்கு மட்டும் இருந்தது, பிதாவாகி தேவனுக்கு மட்டும் தான் இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஹிம்செல்ஃப் அவர் மட்டும் தான் இருந்தது. அதை வந்து குமாரனுக்கு கொடுக்கிறாராம் சொல்லி பார்க்கிறோம். அதே போல அதிகாரம், நியாயத்திற்கும் அதிகாரத்தை யாரு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தா, 27. ம்ஹும். He's given him the first. And he has given him authority to judge ம். அப்ப because முதல்ல he is a son of God. ம்ஹும். குமாரன் வந்து என்னது நியாயத்திற்கும் அதிகாரத்தை என்ன பண்றாராம் பெற்றுக்கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். இப்ப அதிகாரத்தை கொடுக்கறது எல்லாமே யாரு சொல்லி பாத்தீங்கன்னா பிதாதான். ஓகே, மனுஷகுமாரன் மன்னிக்கிறதுக்கான அதிகாரத்தையும் கொடுக்கறது யார் கொடுத்தது, பிதாவாகிய தேவன் தான். ஓகே, தேவன் ஒருவர் தவிர வேற யாரும் மன்னிக்க முடியாது சொல்லும்போது அந்த அதிகாரத்தை யார் பெற்றுக்கொண்டா சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிதா கிட்டத்துக்கு பெற்றுக்கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மன்னிக்கிறதுக்கான அதிகாரம். ஓகே, இப்போ அதே போல நம்ம வந்து இன்னும் சில வசனங்கள் பார்க்கலாம். எபேசியர் 1:3 இருக்கட்டும், ம்ஹும். எபிஷியன்ஸ் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன், God and Father of our Lord Jesus Christ, God சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அதே மாதிரி 2 கொரிந்தியர் 11:31. 11:31. என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the God and Father of our Lord Jesus Christ, God and Father. இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 1:3, ரோமர் 13:15-6, 1 பேதுரு 1:3 சொல்லி வெளிப்படுத்தல் 1:5-6. ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் கான்டெக்ட்ல இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, கடைசியா நம்ம இந்த கோ ஈக்குவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வசனம் கூட படிக்கலாம். எபேசியர் 4:4-6, எபிஷியன்ஸ் 4ஆம் அதிகாரம் 4-6.
உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ம், ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்தானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. ம். அவர் Okay, ஒரே ம். அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரே தேவன் ஒரே பிதா சொல்லும்போது அது யாருக்கு? பிதா இயேசு கிறிஸ்து சரி பார்க்கிறோம். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிதா ஒரே தேவன். ம்ஹ்ம். அதே மாதிரி ஒரே கர்த்தர் உண்டு சொல்லும்போது ம். யாரு? கர்த்தர் சொல்ற இடத்துல லார்ட் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஏன் லார்ட் சொல்லி பார்த்தோம்னா இங்க அதுவும் கான்டெக்ட் பண்ணி தான் படிக்கணும். ஒரே கர்த்தர் சொல்லி பார்க்கும்போது பிலிப்பியர் பிலிப்பியன்ஸ் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 பாருங்க. பிலிப்பியன்ஸ் 2, 9, 10, 11. ஒன்பது 10 9, 10, ஆதலால் 11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளேன். ஓகே, குளோரி அண்ட் ஆனர், கனம் மகிமை தேவன் வந்து என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அந்த ராஜாவா ஓகே எல்லாத்துக்கும் நான் மேல என் வலது பஸ்ல உட்கார சொல்லும்போது சிங்காசனத்துல என்ன பண்றாரு? போய் உட்கார் ராஜாவாக உட்காரான்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்ற வார்த்தை வருது. இஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் சொல்லும்போது என்னது? அதுதான் மாஸ்டர் பட்டர், நம்மளுடைய மாஸ்டர் சொல்ற மாதிரி ஒரு லார்ட். அதனாலதான் பாத்தீங்கன்னா எபேசியர் கூட நம்ம படிக்கும்போது ஒரே மாஸ்டர் பட்டர். இந்த யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை கூட நம்ம பார்க்கலாம். எபேசியன்ஸ் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபேசியர் 4:5 இதனுடைய ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்தானம். அந்த ஒரே கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா குரியோஸ். ஓகே, லார்ட் மாஸ்டர் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதுதான் வந்து நம்ம பழைய ஏற்பாடுல என்ன பார்க்கிறோம்? சங்கீதம் 110:1. அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? 110:1ல லார்ட் செட் பை லார்ட். லார்ட் சொல்றது யாவே தேவன். யார்கிட்ட சொன்னாரா? செட் பை லார்ட் மாஸ்டர் கிட்ட சொன்னாராம். ஓகே, அந்த மாஸ்டர் என்னதுன்னா அடோன். அடோனுக்கு என்னது? லார்டு இல்லைன்னா என்னது? மாஸ்டர் இல்லைன்னா ஓனர். ஸோ இதான் இந்த இதுக்கான அர்த்தம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஹஸ்பண்ட் அதுலாம் பார்த்தீங்கன்னா லார்டு, மாஸ்டர், சார். ஓகே, இதுதான் அவங்க யூஸ் பண்ணுறது ஓனர். ஓகே, ஸோ இதுதான் வந்து சங்கீதத்திலே என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனமா வந்து சொல்லியிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி செட்டுமை லார்ட் என் வலது பஸ்ல உட்கார சொல்லும்போது அவர் லார்டா இருக்காரு. ஓகே, இதுதான் பிலிப்பியர் நம்ம என்ன பார்க்குறோம்? அவர் செய்து முடிச்சதுனால என்ன பண்றாரு? எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே என்னது? கர்த்தர் என்று எல்லா நாமமும் அக்னாலேஜ் சாட்சியா உரைக்கும் சொல்றாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல லார்ட் சொல்லி சொல்லும்போது அது யாரை குறிக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குறிக்கும் நிறைய இடத்துல. ஓகே, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய காரியங்கள் வரும்போது தேவனை குறிக்கிறதா இருக்கும். ஓகே, லார்ட்னால என்னதுன்னா ஒரு அதிகாரத்துல எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்துல போனவங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அது மோஸ்டா வந்து இயேசு கிறிஸ்து குறிக்கும். ஓகே, சில இடத்துல வந்து கர்த்தர் வர இடத்துல வந்து தேவனை குறிக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் அது கூட நம்ம பார்க்கலாம். எங்கெங்க வருது சொல்லி தெரியாது. 635 இடத்துல வந்திருக்கு. ஓகே, சோ சும்மா நம்ம ரோமர் எடுத்தாலே கிரைஸ்ட் அவர் லார்ட். ஓகே, லார்ட் கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்.
ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து கர்த்தர் சொல்லி போட்டிருப்பாங்க, அதுவும் டார்க் லெட்டர்ல போட்டிருப்பாங்க. அது ஆனா வந்து யாவே தேவன் கிடையாது. பழைய ஏற்பாடுல இருக்கிற கர்த்தர் சொல்றது வந்து அது யாவே சொல்ற வார்த்தைக்கான அர்த்தம் சொல்லி பார்க்கணும். அதனாலதான் நீங்க பழைய ஏற்பாடு படிக்கும் போது அதை நீங்க அவங்க உன்னிப்பா பார்க்க வேண்டியது என்னதுன்னா, சங்கீதம் 110:1 வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ணது கர்த்தர் யாவே தேவனை குறிக்குது. இது லார்டு, ஓகே, மாஸ்டர், ஓனர், ஓகே, சொல்ல குறிக்கிறதா இருக்கு சொல்லி பார்க்கணும். இப்ப நம்ம இங்க பாக்குறது என்னதுன்னா, ரோமர்ல பாக்குறது இங்க இயேசு கிறிஸ்து வர இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க வந்து மாஸ்டர், ஓனர் தான் இங்க வருது, தவிர இங்க வந்து யாவே தேவனுக்கு வராது. யாவே தேவன் சொல்ற பேரே வந்து புதிய ஏற்பாடுல சொல்லப்படல எங்கேயுமே. ஓகே, இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியோஸ் தியோஸ் சொல்லிதான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து மட்டும் வரும்போது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்னதுன்னா லார்ட் அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்ததுனால அக்னாலேஜ். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து இஸ் லார்ட் சொல்லி அந்த எல்லா நாவுகளும் அக்னாலேஜ் பண்ணும். ஓகே, டு த க்ளோரி ஆஃப் த ஃபாதர். அந்த மகிமை வந்து யார், அந்த மகிமை இப்போ டு த க்ளோரி ஆஃப் த ஃபாதர்னா அர்த்தம் என்னது, தேவனுக்கு வந்து இது மூலமா என்ன ஆகுதா, மகிமை உண்டாகுது சொல்லி பார்க்கிறோம். குமாரன் வந்து அக்னாலேஜ் பண்ணப்படுறதுனால, அவர் செய்து முடிச்சதுனால குமாரனை வந்து அந்த நாமத்துக்கு வைக்கிறாங்க. அது தேவனுக்கு வந்து மகிமையா இருக்கா. ஓகே, அதான் இங்க சொல்றாங்க. ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது இங்க லார்ட் 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 வர்றது எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்து. இங்க பாருங்க, லார்ட் ஆல் மைட்டி சொல்லி வருது. இந்த வசனம் நம்ம பார்க்கலாம் 9:28-29. ஓகே, ஜீசஸ் இஸ் லார்டு இங்கெல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா சேம் த லார்ட் இஸ் லார்ட். இதை நம்ம பார்க்கலாம் 9:28. ஓகே, the Lord will carry out his sentence. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல், ஐசியா 1:9. ஓகே, அப்ப அங்க சொல்லப்பட்ட ஐசியா 1:9 வந்து சொல்லப்பட்டிருக்குது என்னது, யார் வரா ஐசியா 1:9 யாவே வர, யாவே தேவன். ஓகே, அது அந்த இடத்துல வந்து இங்க வரும்போது இந்த கர்த்தர் சொல்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஓகே, இது வந்து யாவே தேவன் பண்றாங்க சொல்லி பார்க்குறோம். இது 28 அதான் சொல்றாங்க. ஓகேவா, இது வந்து ஐசியா 10:23, 22, 23 சொல்லப்படுறது. அதே மாதிரி நம்ம உணர்வு பார்க்கணும்னு இருந்தோமே 10, 12, 13. 10, 12, 13. So 10, 12, 13. For there is no difference between you. இங்க சொல்ல வருது யாரு, லார்ட் இஸ் லார்ட், சேம் லார்ட் இஸ் லார்டு ஃபார் ஆல், ஃபார் த ரிச் பிளெஸ்ட், ரிச்லி பிளெஸ்ட் ஆல் ஹூ கால் ஆன் ஹிம் சொல்லும்போது யாரோட நாமம் சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட நாமம். ஓகே, இங்க சொல்ல வருது என்னதுன்னா, இஃப் யூ டிக்ளேர் வித் யுவர் மவுத் ஜீசஸ் இஸ் லார்ட். ஓகே, அங்க என்ன பார்க்குறோம், அக்னாலேஜ் எவ்ரி டங் அக்னாலேஜ் தட் ஜீசஸ் இஸ் த லார்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லார்ட் சொல்றதா நம்ம என்ன பார்க்குறோம்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லார்ட். இந்த கான்டெக்ஸ்ட் எதை பத்தி பேசுறாங்க, இயேசு கிறிஸ்து. இங்க லார்ட் லார்ட் வர்றது எல்லாமே இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்குறோம். ஓகே, எவ்வளவு ரிலேட்டடா இருக்கு பாத்தீங்களா, எத்தனை வருஷம் கழிச்சு எழுதினாலும் அப்போஸ்தலர்கள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பாயிண்ட வந்து ரோமர்லாம் எழுதுறோம். ரோமர்லாம் ரொம்ப கடைசியில் எழுதுற அந்த டைம்ல எழுதுற புக்கா இருக்கு. அப்படி எழுதினாலும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் கரெக்டா வந்து இருக்கு சொல்லி பார்ப்போம். இதுவே ஒரு சாட்சி பைபிள் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு சொல்லிட்டு. ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா கோ ஈக்குவல் சொல்லும்போது தேவன் பெரியவர், தேவன் தான் இயேசு கிறிஸ்துவ வந்து அதிகாரத்தை கொடுத்து கனத்தை கொடுத்து எல்லாத்தையுமே கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். பெற்றுக்கொள்றவர் தான் இயேசு கிறிஸ்து இருக்காரு, பிதாவாகிய தேவன் கொடுக்குறவரா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, சோ அப்ப பாத்தீங்கன்னா கோ ஈக்குவல் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிடையாது. அவர் ஈவன் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தோட நம்ம கடைசி பாயிண்ட் நம்ம பார்த்தாலும் என்னது, ராஜ்யத்தும் வல்லமையும் என்ன பண்றாரு, பரிகரித்து எல்லாவற்றையும் தேவனுக்கு வந்து கொடுக்குறாரு சொல்லி போறோம். கொடுத்துட்டு தேவனுக்கு கீழே தான் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து கீழ்பட்டு இருக்கிறார் சொல்றதுதான் நம்ம கடைசி வசனத்தை படிக்கிறோம். when he has done this the son himself will be made subjected to him who put everything under him so that god may be all in all. ஓகே, அவரே வந்து எல்லாத்துக்கும் மேல இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். சோ அப்ப கோ ஈக்குவல் சொல்றது வந்து தப்புன்னு சொல்றத இதுல நம்ம வந்து முழுமையா பாக்குறோம். ஓகே, இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது கோ இட்டர்னல்.
ம். இப்ப பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ம். சரிப்பா. சரி மத்தேஷ். அந்த எல்லா வசனத்தோட ரிலேஷன்ஸ் எல்லாம் புரியுதுல்ல உங்களுக்கு? புரியுது. ம், ம், லார்டு ம், ம், எப்படி ஹானர் அண்ட் க்ளோரி ம், எப்படி ஆதாமுக்கு இருந்தது. ஸோ அது எப்படி வருது? இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார், திருப்பி கொண்டு வர்றாரு. ம், தேவன் ராஜ்யத்துல வந்து நம்மளும் ஹானர் அண்ட் க்ளோரி பெற்றுக்கொள்றோம். ம், ம். அதான் ரோமர் 2ஆம் அதிகாரம் ரோமன் 2:7 வந்து இருக்கும். ஓகே. டு தோஸ் ஹூ பெர்சிஸ்டன்ஸ் இன் டூயிங் குட் சீக் ம், க்ளோரி, ஹானர், இம்மார்டாலிட்டி அண்ட் இட்டர்னல் லைஃப். க்ளோரி, ம், ஹானர் சொல்றது என்னது? அந்த ராஜா வரைக்கும் போகணும். இம்மார்டாலிட்டி தேவன் ம், ஒருத்தர் தான் இருந்தது, ம், ம், அதையும் பெற்றுக்கொள்றோமா. ம், ஓகே. அண்ட் இட்டர்னல் லைஃப். ஸோ சபைக்கும் வருது. ம், சரிப்பா. ம். ஓகே. சரிப்பா. சரி சரி. ப்ரே பண்ணலாமா? ப்ரே பண்ணலாம். மகா கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம் தந்தையே, இந்த வேளையில் கூட சகோதரர்கள் ஒன்று கூடி உன்னுடைய வார்த்தைகளை தியானிக்கும்போது கர்த்தர் எங்களை கூட்டிச் சேர்த்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதியவும், கர்த்தர் இந்த திருத்துவம் என்ற என்ற இந்த கான்செப்டை வேதாகமத்திலே நுழைத்து, அதனால் உண்டாக்கிய குழப்பங்களினால் பலரின் விசுவாசங்கள் தடைபட்டு போகிறது. இதனை எங்களுக்கு வெளிப்படுத்தி, அதன் உண்மையை எங்களுக்கு ஆழமாக அறியும்படி கர்த்தர் செய்த இந்த ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்னும் வரும் நாட்களிலும் கூட இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தைகளை தியானித்து, அதன் உண்மைகளை அறிந்து, சத்தியத்தின் வழி நடந்து, கர்த்தர் எங்களுக்கு அருளுகின்ற இந்த புத்திர சுவிகாரம் என்னும் மேன்மையை நாங்கள் அடைந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இறக்கம் நிறைந்த பங்குதாவே. ஆமென், ஆமென். ஓகே ஜெபின். ஓகே. சரி டேக் மத்தேஷ், கேர். நாளைக்கு பார்ப்போம். நாளை பார்க்கலாம். ம். பார்க்கலாம். பாய்.